வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சம்பந்தமான இழுபறி ஏன் நீடிக்கிறது, எந்தெந்த கட்சிகளோடு இந்த இழுபறியானது இருக்கிறது, இதற்கு முடிவு எப்பொழுது எட்டப்படும் அப்படிங்கிறது தான். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த கூட்டணியானது 3 தேர்தல்களை ரொம்ப வெற்றிகரமாக சந்திச்சிருக்கிறாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு சமுதாயங்களை சார்ந்த சின்ன சின்ன கட்சிகள் கூட அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அந்த கூட்டணியில் பெருமளவுக்கு இந்த முறை சீட்ஸை ஷேர் பண்றதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு 5-6 கட்சிகளோட திமுக அந்த சீட் ஷேரிங் டீலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணியிருக்கிறாங்க. நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸோடு அந்த சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் ஆனது சரி செய்யப்பட்டது. அந்த அரேஞ்ச்மெண்ட் படி காங்கிரஸ்க்கு 28 அசம்பிளி சீட்ஸும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டது. புதிதாக வந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அசம்பிளி சீட்ஸ் பற்றின டிஸ்கஷன் தொடங்கலை. அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடம், IUMLக்கு 2 இடம், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 4 இடம் அப்படின்னு இந்த கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடானது முடிவு பெற்றிருக்கிறது. முடிவு பெறாத தொகுதி பங்கீடு தான் இப்போ பிரச்சனையா திமுகவுக்கு இருக்கிறது. இடதுசாரிகள் இருவர், அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, இந்த 4 கட்சிக்கு தான் பெருமளவில் சிக்கல்கள் இருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடந்த தேர்தலில் 2 பேரும் 6 சீட்டில் நின்னாங்க, விசிகாவும் 6 சீட்டில் நின்னாங்க. இந்த முறை திமுக விசிகாவுக்கு 2 சீட்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் விசிகாவுக்கு 10 சீட்டு கேட்குறாங்க. ஸோ திமுக 8 கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, விசிகா 10 கேட்குறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி 2 கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற கட்சிகள் வந்திருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொருவரும் 5 சீட்டில் மட்டும்தான் இந்த முறை நிற்கணும், கூட்டணி கட்சிகளுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடதுசாரிகளுமே 6 இடங்களில் போட்டிட்டு தலா 2 இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இவங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த முறை 5 சீட் எடுத்துக்கோங்க, அதில் வின்னபிலிட்டி ஃபேக்டரை வச்சு நாங்கள் 5மே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடங்களாக கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒரு சீட்டை தியாகம் பண்ணிவிட்டு இந்த ஆளுக்கு 5 சீட்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடதுசாரிகள் 2 கட்சிகளுமே பெரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸுக்கு மட்டும் 3 சீட்டு உங்களால் அதிகமாக கொடுக்க முடியுது, எங்களுக்கு கொடுக்க முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்வியையும் இடதுசாரி கட்சிகள் 2 பேருமே திமுகவிடம் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகள் சொல்றது என்னன்னா, நாங்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறோம், மக்களோடு மக்களாக இருக்கிறோம், ஆனால் காங்கிரஸ் மக்கள்கிட்டயே போறதில்லை நிறைய நேரங்களில். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் 3 சீட் கொடுக்குறீங்க, எதனால அவங்க தாவேக்கா அப்படிங்கிற அந்த பார்கெனிங் சிப்பை யூஸ் பண்ணதுனால கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மர்மர்ஸும் இந்த கட்சிகளுக்குள்ள இருக்குது. 2 இடதுசாரி கட்சிகளுமே அவர்களுடைய மாநில நிர்வாகிகளோடு கடந்த 2-3 நாட்களாக பேசி வருகிறார்கள். என்ன பண்ணலாம், நமக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னும் போது பாஜக அணி, அதிமுக இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும் போது நம்ம இந்த அணியை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வெளியில் போனாலும் வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. அதனால் இந்த அணியிலேயே இருக்கணும்னா கடந்த முறை நின்ன மாதிரி அதே சீட்ஸில் ஆளுக்கு 6 இடங்களில் நாம் நிற்போம். அதை திமுக கிட்ட பேசி அந்த உரிமையையும் நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறது தான் இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் திமுக விடாப்பிடியாக அவங்களுக்கு 5 சீட்டு தான் கொடுப்பேன்னு நிற்கிறாங்க. ஸோ இதை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். விசிகாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த முறை 6 சீட்டு விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 6ல் விசிகாவோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பெட்டராக இருந்தது. 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 6மே அவங்களுடைய தனி சின்னமான பானை சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று திமுகவை பொறுத்தவரையில் அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கிறார்கள்.
கூட்டணி கூட்டங்களை நடத்துவது, அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்திலலாம் விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்கள் வந்து பெருமளவில் வர்றதுனால திமுக அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அதன்படி தான் 6 சீட்லேருந்து அவங்களுக்கு 8 சீட்டு கொடுக்கறது வரைக்கும் திமுக முன் வந்திருக்குது. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி வந்து எங்களுக்கு 10 சீட்டு வேணும், கடந்த முறையே நாங்கள் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பதிலாக 3 கேட்டோம், எங்களுக்கு அப்பவும் இல்லைன்னு சொன்னீங்க, இந்த முறை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து 8 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 10லேருந்து 11 சீட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுக அவங்களுக்கு 6லேருந்து 7 சீட்டு, மேக்சிமம் 8 சீட்டு கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட ஒரு இடமாவது தேமுதிகவுக்கு குறைவாக இருக்கணும். ஏன்னா புதுசாக வந்த கட்சிக்கு அவ்வளவு சீட்ஸை நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் திமுகவிடம் இருக்கிறது. தேமுதிகவும் இதில் அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்ன, ஒரு 10 சீட்டாவது கிடைக்கும் ராஜ்யசபாவோட அப்படின்னு நினச்சாங்க. ராஜ்யசபா கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்போ வந்து அசம்பிளியில் வந்து 6 இல்லை 7 சீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு திமுக சொல்கிறாங்களோ அவங்களும் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமல் இருந்தது. இன்று, அதாவது மார்ச் 17ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 4 கட்சிகளையுமே ஒவ்வொருவராக தனித்தனியாக அழைத்து அந்த ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸை டிஎம்கே பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரென்சஸாக ரிசால்வ் பண்ணி இடதுசாரிகளுக்கு 5 கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்காங்க. பட் அவங்க வேறு வழி இல்லை, அவங்க 6 தான் கொடுத்தாகணும்னா அதற்கும் திமுக தயங்காது அப்படிங்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 8 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி, திருமாவளவன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி முதலமைச்சர் அந்த டீலை சைன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் பிறகு தேமுதிக. ஸோ தேமுதிக, இடதுசாரிகள், விசிக இவங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு சீட்டு எந்தெந்த கட்சிக்கு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருவராக அழைத்து அவங்களுக்கெல்லாம் சீட்டு அந்த டீலை சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் திமுக கூட்டணியில் இப்பொழுது நிலவக்கூடிய சூழலாக இருக்கிறது. இதை சைன் பண்ண பிறகு அடுத்த ஒரு கட்டம் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸ். அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸில் கூட கூட்டணி கட்சிகளிடையே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கிட்ட இருக்கிற ஒரு 7லேருந்து 8 சிட்டிங் சீட்டை டிஎம்கே வந்து இந்த முறை வாங்க போகிறாங்க. அவங்களுக்கு புது சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் இருக்கிறது. அதில் விருதாச்சலம் முக்கிய சீட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த விருதாச்சலம் தொகுதியை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுக்கு கேட்குறாங்க. அவங்களே அந்த தொகுதியிலிருந்து களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்படி வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு 7-8 சிட்டிங் சீட்டு திமுக கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி விசிக, லெஃப்ட் போன்ற எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து அந்த சிட்டிங் ஷீட்ஸை வந்து இந்த முறை ஷஃபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் வரை இந்த குழப்பங்கள் எல்லா கூட்டணியிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி கிணறு அவங்க தாண்டிட்டாங்க. ஸோ மீதி கிணறை தாண்டது வந்து பெரிய விஷயமாக இருக்காது அப்படின்னு அந்த கட்சியில் இருப்பவர்கள் சொல்கிறாங்க. பட் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பெரிய அளவில் சந்தோஷத்துலலாம் இல்லை. கடந்த முறை எப்படி அவங்க வந்து ஒரு அதிருப்தியில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த முறையும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அவங்க எலெக்ஷனுக்குள்ளே போக போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா யாருக்குமே வந்து அவங்க கேட்ட சீட்ஸ் கொடுக்கல. காங்கிரஸுக்கு மட்டும்தான். பட் காங்கிரஸோட டிமாண்ட் வந்து 34 இருந்தது. பட் அவங்களுக்கு 28 கொடுத்துருக்காங்க. பட் மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்குமே வந்து விசிகாவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மற்றவங்களுக்குலாம் ஒன்று டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்கனவே எவ்வளோ கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த சீட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பெருமளவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் கூட தேர்தல் அந்த சூடு பிடித்தவுடன் அவர்கள் எல்லாம் கூட்டணிக்காக உழைப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.